வணக்கம். ஆதித்தமிழர் சிலம்பப்பள்ளி கோயம்புத்தூர் கிளையிலேருந்து கார்த்திக் பேசுகிறேன். இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஆசான் எஸ்எஸ் திரு காஜா ஹுசேன் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த முதல் அடிச்சவுக்கு வார வருஷம்னு சொல்லுவோம். அந்த பாடத்தை முதல்ல செஞ்சு காட்டுறேன். அப்புறம் அந்த குரு வணக்கத்துக்கான விளக்கத்தையும் இந்த பாடம் செஞ்சு காமிச்சு இறுதியில் தரேன். முதல்ல அந்த பாடத்தை பார்த்துடலாம். முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 பாதம் அளவில் ஆதி நிலைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிற்கிறத ஆதி நிலையில் இருந்துட்டு, இடது காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்கால்னு சொல்லுவோம். வலது காலம் வந்து பார்த்தீங்கன்னா அடிகால்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிகாலை நேராக முன்னாடி ஏற்று வலது வார் பண்ணணும். அடுத்து நிலைகாலை நேராக முன்னாடி ஏற்று இடது வார் பண்ணணும். பின்னன் திரும்பி ஒரு நேர் சொல்லட்டு கம்ப உருவி பார்த்தீங்கன்னா அங்கத்தோட சேர்த்து ஒரு குத்து. அப்புறம் இது வலது ஏற்ற மறியுமோ அதோட சேர்த்து ஒரு காரை வெட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 அறுப்பு கீழே இறங்கணும். அறுப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த கிளிப்பு செய்க அதோட சேர்த்து 1 2 3 அறுப்பு செஞ்சு அறுப்பு கால் பிரியணும். 1 2 பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசனோட சலம் வாங்கும்போது வலது பக்கம் மரி செய்கை செய்து கம்பை வந்து பார்த்தீங்கன்னா சுழட்டி ஆயுதத்தை முன்னாடி. பொதுவாக அந்த குருவணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு 20லேருந்து 30 40 படங்கள் இருக்கும். ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையத்துக்கு போயிட்டு பயிற்சி பண்ணும்போது ஆசனோட அந்த முதல்ல அந்த குருவணக்கம் பண்ணி சலா வாங்கிட்டு பயிற்சி ஆரம்பிப்போம். அதே மாதிரி முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவணக்கம் பண்ணி சலா வாங்கி முடிப்போம். ஸோ அந்த குருவணக்கம் ஏன் பண்ணுறோம், இந்த குருவணத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசனங்களில் அனுபவபூர்வமாக பயிற்சி பண்ணி சண்டையிட்டு அவங்களுக்கு வந்து சரின்னு படுற அடிசைகள், அதே மாதிரி சரின்னு படுற தட்டு செய்கள், இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக எடுத்து ஒரு பாடமாக கோர்த்து அந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாணவர்கள் வந்து பயிற்சி அளிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல சிறந்த அடிசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக கோர்த்து இந்த குருவணத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குருவணக்கம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு ஆசானோட கேட்கும்போது ஆசான் சொன்னது, குருவணக்கம் வந்து நம்ம எப்போதுமே டெய்லி பயிற்சி பண்ணும்போது இந்த நம்ம வகைரால உள்ள முந்தைய ஆசிரியர்கள் அப்புறம் வாத்தியார்கள் அப்புறம் ஆசான்கள் இவங்க எல்லாருக்கும் வாங்குறதாம்ப்பா. அதாவது மனசில் நீங்கள் கம்பை வந்து சலா வாங்கும்போது அவங்கள வந்து ஒரு கணம் நினச்சி சலா வாங்கணும். அதே சமயத்தில் இந்த விளையாடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் நமக்கு அளித்தது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தான், இல்லை கடவுள்னு சொல்லலாம். அவங்களையும் நினச்சி சலா வாங்கணும்ப்பா. சலா வாங்கிட்டு சலா வாங்குறது என்னென்னா ஆசனோட வணக்கம் வாங்கிட்டு நம்ம பயிற்சியை தொடங்கணும் அப்படின்னு ஆசான் சொல்லுவார். திருநெல்வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வகைரால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆசான் சொல்லுவார், இது நம்மளோட சிறப்பான ஒரு குருவணக்கம் வாங்குற முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் மறித்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ நான் செயல்முறைக்க பண்ணும்போது காமிச்சிருப்பேன். இந்த வலது மறி பண்ணி சலா வாங்கியிருப்போம். நம்ம ஆசான் இந்த வலது பக்கம் மறித்து ஏன் சலா வாங்கணும்னு சொல்லுவாங்கன்னா, பொதுவாக சிலம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெற்ற தந்தையாக இருந்தாலும் தின்னு கம்பு விளாண்டா தான் உயிரை காப்பாற்றிக்க நீ விளாண்டு தான் அவங்க கூட சண்டை போடுறதப்போ ஆகணும், அவங்கள தாக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆசானம் தான் நானும் கூட கம்பு விளாட்டு விளாண்டு உங்களை அடிக்க முற்பட்ட உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க நீங்கள் என் கெடுவு நீங்கள் கம்பு கட்டி தான் ஆகணும், ஆசான் கம்பு தொடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்க முடியாது. அதனால் வலது மறி, இந்த மறிக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்களை வலது பக்கம் பிரிய விட மாட்டேன். அதாவது ஒருத்தர் மறிக்கிறது, சண்டைக்கு வா நம்ம எப்படி மறிப்போம் அந்த மாதிரி மறிக்கிறது. இருப்பினும் ஆசானாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை வந்து ஆசான் முன்னாடி பணித்து சலா வாங்குகிறோம். ஏன்னா இந்த கலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கலை, அவ்வளோ ஒரு வீரமிக்கான கலைனால இந்த வலது மாதிரி செஞ்சு கம்பை சுழட்டி நம்ம சலா வாங்குகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவணக்கத்துக்கான விளக்கம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.